இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். நேற்று ஆத்திச்சூடி ஒன்றில் என்ன பார்த்தோம்? நன்மை கடைபிடி பார்த்தோம். சரிங்களா? இப்பொழுது பாருங்க, நீரில் விளையாடில். சரிங்களா? நீரில் விளையாடினால் என்ன விபத்து ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது நம்ம இப்போ ஒரு தொட்டிலையோ குளத்துலையோ ஆற்றுலையோ போய் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா என்னது எச்சரிக்கை பலகை வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த பிளேஸ்க்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? போகவே கூடாது. சரிங்களா? அதே மீறி நம்ம போனால் நம்ம உயிருக்கு என்னது உத்தரவாதம் இல்லை. சரிங்களா? அதனால தான் இங்கே ஒரு கருத்து மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு கதை சொல்லியிருக்காங்க பாருங்க. நீரில் நீந்துவது எவ்வளவு மகிழ்ச்சி அப்படின்னு இந்த தம்பி சொல்றாரு. சரிங்களா? ஆமாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு தம்பி சொல்றாங்க. அடுத்தது, நான் இன்னும் உள்ளே சென்று நீந்துகிறேன். என்னது? நான் இன்னுமே கொஞ்சம் உள்ளே போய் நான் நீந்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். அதற்கு, வேண்டாம், அங்கே பார், எச்சரிக்கை பலகை. அப்போ அங்கே என்ன பண்ணியிருக்காங்க? எச்சரிக்கை பலகை வச்சிருக்காங்க. அதனால அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு ஒரு தம்பி சொல்றான். ஆனா அதையும் மீறி என்ன பண்றான்? நீச்சல் போட்டி என்றாலே எப்போதும் எனக்கு முதல் பரிசு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி அதிகாரமாக சொல்கிறான். ஆனால் ஆபத்து என்னது? அது ஆபத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதையும் மீறி அந்த பையன் என்ன பண்ணுறான்? நான் பார்த்து கொள்கிறேன், துணிவு உள்ளவர்கள் வரலாம். என்னது? யாருக்கெல்லாம் துணிச்சல் இருக்கோ அவங்களாம் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்? ஒரு பையன் போட்டிடுறான். சரிங்களா? அதுக்கு பாருங்க, இன்னொரு தம்பி நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தனும் அவன் கூட போகிறான். சரிங்களா? கிட்ட போக போக பாருங்க, எனக்கு பயமில்லை, நான் போகிறேன். அதனால் எச்சரிக்கை பலகை தாண்டி என்ன பண்ணுறான்? உள்ளே போகிறான். அதுக்கு இன்னொரு தம்பி என்ன, 2 பேர் போனாங்க இல்லையா? அதில் ஒருத்தன் என்ன பண்ணுறான்? எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பி போயிடுறான். சரிங்களா? இதற்கு மேல் நான் வரவில்லை அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துடுறான். ஆனால் அந்த தம்பி என்னது? எனக்கு பயமே இல்லைன்னு சொல்லிட்டு போனான் இல்லையா? அவன் பாருங்க, தண்ணி உள்ளே இழுக்குதா, இழுத்துட்டு போகுது. அதனால என்ன பண்ணுறான்? காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என கத்துறான். அப்படி கத்துனா மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒருத்தராலேயே காப்பாற்ற முடியாது. சரிங்களா? இதுதான் நீர் விளையாடேல். சரிங்களா? நீரில் போய் விளையாண்டா என்ன ஆபத்து? சரிங்களா? அடுத்தது பாருங்க, உங்களுக்கு இறகு கதையை நான் பாடல் பாடணும் இல்லையா? அதுலேருந்து ஒன்று வினாக்கள் நம்ம பார்க்கல, இப்போ பார்க்கலாம் வாங்க. இறகு என்ற பாடலின் ஆசிரியர் யார்? நான் பார்த்தோம் இல்லையா? இறகு பாடலின் ஆசிரியர் யாரு? அல வள்ளியப்பா. சரிங்களா? இறகு என்ற பாடலின் ஆசிரியர் அல வள்ளியப்பா. அடுத்தது பாருங்க, இரண்டாவது வினா பாருங்க. இரவில் இரை தேடும் பறவை எது? சரிங்களா? இரவில் இரை தேடும் பறவை பாருங்க. இரவில் நம்ம கத்தும் பறவை நான் பார்த்தோம் இல்லையா? எது? ஆந்தை. சரிங்களா? பாருங்க, இரவில் இரை தேடும் பறவை ஆந்தை. அடுத்தது மூன்றாவது வினா பாருங்க. முரம் போன்ற காதுடைய விலங்கு எது? முரம் போன்ற காதுடைய விலங்கு எது? பாருங்க, முரம் போன்ற காதுடைய விலங்கு யானை. சரிங்களா? முரம் போன்ற காதுடைய விலங்கு யானை. அடுத்து நான்காவது வினா பாருங்க. பறவை குஞ்சுகளுக்கு உணவு கொடுத்தது யார்? சரிங்களா? பறவை குஞ்சுகளுக்கு உணவு கொடுத்தது யார்? பாருங்க, பறவை குஞ்சுகளுக்கு உணவு கொடுத்தது காகம். சரிங்களா? இதை 4 வினா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு இன்னைக்கு வீட்டு பாடமாக இந்த 4 வினாக்கள் மட்டும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நன்றி.